சால்னானா நான்வெஜ்ஜில் தான் இருக்கும். வெஜ்ஜில் ஒரு சால்னா சூப்பராக செய்யலாம். ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பிரியாணியில் 2, ஏலக்காய் 4, கிராம்பு 3, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வதக்கி வச்சதில் கொஞ்சம் ஒரு தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினா கொஞ்சோண்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வதக்கினோம்னா நல்லா வெந்துடும். இப்போ அந்த அரைச்சிக்கிறவங்க அந்த சால்னா பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள், சில்லி பவுட்ரு ஒரு 1.5 டீஸ்பூன், மல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேணுங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு தேங்காய், 6 கேஷ்யூ எடுத்து அதை அரைச்சி அதையும் அதை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான வெஜ் சால்னா ரெடி. இது கண்டிப்பாக தோசை, சப்பாத்தி, பரோட்டா உடனே சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.